ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிந்துஜா சதிக். இன்றைக்கி நியூ இயர் விலாக் தான் பார்த்துட்ருக்கேன். நியூ இயர் அன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு விலாக் தான். என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. அப்போவே ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பலாம் ஸ்ட்ரைட்டாலாம் பண்ண மாட்டேன். ஸ்டில் கொஞ்சமாச்சும் இருக்கணும் இல்லையா? கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க. பண்ண ஒரு 1 இயர் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஹேர் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். என்னோடய ஹேர் இப்போ அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ ஹாப்பி நியூ இயர் ஆல். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் வந்து பயங்கர டேமேஜாக இருக்குது. அதனால இப்போ 2025 பெரிய ரெசல்யூஷன் என்னென்னா டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபேஸ்க்குமே யூஸ் ஆகிற ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் தான். அண்ட் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிண்டட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ வேறு எந்த மேக்கப்புமே நான் இப்போ ரீசெண்டாக போடுறதே கிடையாது. இதுவே போதுமானதாக இருக்குது. அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் போன வாட்டி வந்து நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருந்தான், லைக் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இதுதான் நியூ ட்ரெஸ்ஸு. இதை நான் ஃபுல் லுக் வந்து இப்போ கிளம்பிட்டு அப்படி காட்டுறேன். ட்ரெஸ்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வீட்டுக்கு அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஒரு செம்ம ஃபீஸ்ட்டாக இருந்தது. லஞ்சுக்கு வந்து மட்டன், சிக்கன், எக்கு, ப்ரான் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா நியூ இயர் அதுவுமா ஒர்க்குக்கு போகாமல் எப்படி இருக்கிறது, அதனால் கிளம்பியாச்சு. இதோ வந்துட்டேன். தண்ணி இல்லையா? அந்த போட்டு ஓகே, அவ்வளவுதான். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நல்லா இருக்கியா? நான் அப்படி இடமே நல்லா இருக்கு. இடமே நல்லா இருக்கு. நீ தான் சொன்ன இன்னைக்கு இவன மாதிரி அந்த ரூம் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே கட்டியாவே வச்சிருந்தேன். இன்னைக்கு அம்மா தேங்காய் பால் நிறைய எடுத்துட்டாங்க. நான் நிறைய ஊற்றணும்னா அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் வெந்துருக்காங்க. நல்லா சாப்பிட்டு அந்த மசாலாவே நல்லா இருக்கு. இப்படி செக்குமான்னு சொல்லிட்டு நல்லா இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மசாலா தேவையில்ல, அந்த மசாலா தேவையில்ல. ஒரு ஷாப்ல ஹஸ்பண்ட் ஒரு சாப்பாடு அது கொடுத்துருக்காங்க. எடுத்து வச்சுருக்காங்க. மொத்தமாக போடுறாங்க. ஆமாண்ணே நல்லாக்கா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். வருஷம் நியூ இயர்க்கு நல்லா கிளம்புவோம் ஃபேமிலியாக. இந்த வாட்டி ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயாச்சு. தம்பிக்கு முந்தின நாள் வர ஃபீவர். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஃபிட் பண்ணலைன்னா இன்றைக்கி தான் டெலிவரி, அதாவது நியூ இயர் அன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. பட் இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 360 330 தான் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே சாமி கும்பிட்டேன். இந்த வருஷமும் நல்லா அமையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நல்லாவே ப்ரேயர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு தீபாவளிக்கு வாங்கின வெடி மிச்சம் இருக்குது. அதை சரி போடலாம், வீட்டுக்கு எல்லோரும் வந்ததுனால வெடி போடலான்னு வெடி போட போயாச்சு. ஏன்னா அது வெடி போட செம்ம இன்ட்ரெஸ்டாக இருப்பான். சூப்பர். ஹாய், ஹாப்பி நியூ இயர். அது வரல. ஃபைனலி வந்துட்டு என்னோட நியூ இயர் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. தம்பிக்கு வந்து உடம்பு முடியல.
ஸோ நான் ரொம்ப பெருசாக கவர் பண்ணல. இந்த நியூ இயர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ அதை மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். அம்மா, தங்கச்சி அப்படின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, என் அம்மாவுக்கு வந்து நாள் ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. நான் அங்கே போய் ஒரு சின்ன ஹெல்ப் கூட என் அம்மா வீட்டில் போய் இதுவரை பண்ணது கிடையாது. ஸோ என் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து சரி ஓகே இங்கே அவங்கள வந்து சாப்பிட கூப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி ஆல்மோஸ்ட் வந்து ப்ரான், சிக்கன், மட்டன் எல்லாமே வச்சுருந்தோம். பட் ஸ்டில் இங்கே வந்து என் அம்மா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மதர் அப்படி தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ், இந்த நாள் ரொம்ப நல்லா போச்சு. நல்லா தூங்கிட்டோம் மதியத்துக்கு மேலே. என்னால் அதுக்கு மேலே வீடியோ வந்து எதுவுமே கவர் பண்ண முடியல. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன ரெசல்யூஷன் மாதிரி. ஆக்சுவலி போன வருஷம் நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போன வருஷம் நான் சொன்னது எல்லாமே எனக்கு மோஸ்ட்டாக நடந்திருக்கு. இந்த வருஷம் வந்து இந்த பார்த்தீங்களா, இந்த ஒரு டைரி க்யூட்டாக இருக்குல்ல, இந்த டைரி என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த டைரியில் என்னென்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து சிந்துஜா சித்திக் அப்படின்னு எழுதிட்டு, தென் செகண்ட் இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, லைக் இந்த இயரோட கோல்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒர்க்கில் வந்து என்னோட கோல் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறது வந்து யூடியூப்பில் ஒரு ஸ்டேபிள் வியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா ரீச் பண்ணணும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் 100K ரீச் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம 41.5K இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 250 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதுவும் இருக்குது. அண்டு நியூ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப நாளாக இருக்குது. அதுக்குரிய ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த வருஷம் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறோம், கண்டிப்பாக மாறுறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆண்டர்ப்ரனராக மாறுறோங்க. அண்ட் பர்சனலாக நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இந்த வாட்டி மந்த்லி இன்கம் எனக்கு ஒரு 30K ப்ளஸ் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வந்து வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கின் கேர் நிறைய பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸ்கின் ரொம்ப டேமேஜ் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்கின் கேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். டயட் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ண வேணாம் தெரியல, பட் ஸ்டில் ரெசல்யூஷன் எடுத்தாச்சு. அண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் எப்படியாவது கார் இல்லைனா லேண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் பண்ணியிருக்கோம். எஸ், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதுக்குரிய முயற்சி பண்ணும்போது எல்லாமே வந்து அமைஞ்சு கைக்கூடி வரும் அப்படிங்கிறத நான் நினச்சிருக்கேன். கோல்ட் ஷீட் ஒன்று போடணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி மணி ஷீட் போய்கிட்டு இருக்கு. கோல்ட் ஷீட் வந்து போன வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின வருஷம் கோல்ட் ஷீட் போட்டு மணி ஷீட் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரெண்டுமே போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து போயிட்டு வந்துடணும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இயர்ஸ் என்னோட பெஸ்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் மட்டும்தான். அண்ட் நீட் டு ஒர்க் அவுட் என்னோட குவாலிட்டிஸில் அப்படின்னா பேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 கம்மி. குட்டியாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா கூட எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சட்டுன்னு கோவம் வந்துடும். ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பர் நான். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். என்னால் வந்து அதை அவ்வளோ சீக்கிரமாக மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு பர்சன். அண்ட் லேசி எக்ஸ்ட்ரீம் டு த கோர் அப்படி சொல்லலாம். காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை அந்த பெட்டில் நீ படுத்துட்டு ஃபோன் மட்டும் கையில் வச்சுருந்தேன்னா என்னால் முடியும். நான் அந்த மாதிரி ஒரு லேசியான பர்சன். ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அண்ட் இம்மெச்சூர்ட் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு வந்து இவங்க இதுதான் சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாமையே நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்படி லாஸ்ட்டாக ஒரு விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணேன். அந்த இம்மெச்சூரிட்டி எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, நான் அவங்கள வந்து அன்ஃபாலோ பண்ணுறது, அவங்கள வந்து நம்பரை டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி. என்னோட சிஸ்டரே என்கிட்ட கேட்டாங்க, லைக் நீ ஏன் இன்னொரு மாதிரி கிட்டிஷாக பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எஸ், ஆமாம் இல்லை, நம்ம இந்த மாதிரி கிட்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நோ மோர் இம்மெச்சூரிட்டி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் பை பர்த் அப்படி தான் நம்ம இருக்கோம். அது முடிதான் தெரியல, நம்ம மாற்றணுங்க. அண்ட் திஸ் இயர் ஐ வாண்ட் டு டூ மோர் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். லெஸ் ஆஃப் அப்படின்னாங்க ஸ்பெண்டிங் ஆன் ஆன்லைன் ஃபுட்ஸ் அண்ட் ஷாப்பிங் அப்படின்னு போட்டிருக்கேன். எஸ், ஆன்லைனில் நிறைய ட்ரெஸ்
ஆன்லைனில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய ஃபுட், அப்படி ஃபுட் Zomato, Swiggy. ஆக்சுவலி நான் ரொம்ப பெரிய ஃபுட்டி. எப்படி சொல்கிறது, காலையிலேருந்து நைட்டு வரை கூட சாப்பிடாம இருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு பால் பண்ண அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட் கிரேவிங்குள்ள ஒரு பர்சன். ஸோ அதனால வெயிட் நல்லாவே ஏறிடுச்சு. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக தெரியுறேன். பட் ஸ்டில் வெயிட் ரொம்ப நல்லா ஏறிடுச்சு. வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் மணி கூட அதில் சேவ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த வருஷம் இது எல்லாமே நான் பிளான் பண்ணியிருக்கேன். எஸ், இது எல்லாம் தான் நான் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினச்சிருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், இந்த 2025 ரொம்ப நல்லதாக தான் இருக்க போகுது நமக்கு. 2024 எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு இயர்னு தான் சொல்லுவேன். நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஆசை யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா இன்னொரு ஆசை நமக்கு ஆட் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளோட பக்கெட் லிஸ்ட் வந்து என்றைக்குமே வந்துட்டு எம்டியாக போகிறதே கிடையாது. அதை நகேன் ஸ்பில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம், கிடைச்சதுக்காக நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு வந்து 2024 இந்த யூனிவர்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கு. முக்கியமாக என் அம்மா அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவள் தான் இந்த டைரி கூட எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா. எஸ், த ஃப்ரெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் அவர் லைஃப்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் ஷேர் பண்ணாதது கூட நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 2024 அவளும் எனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருந்திருக்கா. ஸோ அவளுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஐடியாஸ் கொடுங்க. லைக் என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குது, எது உங்களை என்கேஜாக வச்சுக்குதுன்னு தெரியல. எஸ், ஆப்வியஸ்லி இவ்வளோ நாள் வீடியோ போட்டதில் மீஷோ வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. அதுக்காக நம்ம மீஷோ வீடியோவே போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸ்டில் அந்த மாதிரி கண்டென்ட் ஆயிரும் பேஜ். ஸோ அதனால அதுவுமே நம்மளால கண்டினியூஸாக பண்ண முடியாது. வேற என்ன மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குது, ஹோம் டெக்காஸ் பிடிக்குதா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அடுத்து நான் வந்து ஹால் டெக்கரேஷன் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளான நான் மாடுலர் ஹவுஸ் எப்படி வந்து நம்ம மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. எஸ், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒருத்தங்களுக்கு ஒரு லைஃப் மாதிரி தானே. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. பிடிச்சு நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்க, ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கும் நீங்கள் வந்து ஒரு விதத்தில் என்னோட ஒர்க்குக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்ச மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2025 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.